அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான தனது சந்திப்பிற்கு பிறகு புட்டின் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான சந்திப்பை ஏற்படுத்த முயற்சித்து வரும் நிலையில் அந்த சந்திப்பில் தாம் கலந்து கொள்ள மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புட்டின் ஜெலன்ஸ்கிக்கு இடையேயான சந்திப்பில் தாம் இருக்க வேண்டுமா என்று தமக்கு தெரியவில்லை என்றும் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்படுவார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கூறியுள்ளார். காசாவில் பட்டினியால் ஏற்படும் உயிரிழப்புகள் போர்க்குற்றத்திற்கு சமமானது என தெரிவித்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தலைவர், இந்த நிலை தண்டனையின்றி தொடருவதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட காசாவில் உள்ள கால்வாசி மக்கள் பட்டினியை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த நிலை செப்டம்பர் மாதம் மிகவும் மோசமடையலாம் என்றும் அறிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், தாமதமின்றி இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக ஒரு கிராமமே புகை மண்டலமாக மாறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலீசியாவின் அருகில் உள்ள ஓயா கிராமத்தை காட்டுத்தீ நெருங்கியதன் காரணமாக அப்பிரதேசமே அடர் புகை மண்டலமாக மாறியது. மேலும் அங்கிருந்த சில வீடுகள் மற்றும் வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. தொடர்ந்து காட்டுத்தீ பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ராணுவ வீரர்கள், விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.